அப்போ அந்த குலதெய்வத்தை தெரியாதவர்கள் என்ன செய்யணும்னா, ஒரு பௌர்ணமி தினம், அந்த பௌர்ணமி தினத்தில் வீட்டில் சனி மூலையில் பார்த்தீங்கன்னா அரளி பூ இருக்கு இல்லையா, செவ்வரளி பூ, அந்த செவ்வரளி பூவை ஒரு சின்ன தொட்டியில் வாங்கி வச்சு 48 நாள் ஒரு மண்டலம், வாடகை வீடுனாலும் சரி சொந்த வீடுனாலும் சரி, சனி மூலையில் தான் ஆனால் செய்யணும். வீட்டுக்குள்ளே இடம், வெளியில் இடம் இல்லாதவங்க வீட்டுக்குள்ளே செய்யலாம், வெளியில் இடம் இருக்கிறவங்க வெளியில் செய்யலாம். சனி மூலையில் அது ஒரு சின்ன தொட்டியோ மண்ணுலேயோ அந்த அரளிப்பூ செடியை வைக்கணும். 48 நாள் அந்த இடத்துல தீபம் ஏற்றணும். தீபம் ஏற்றிட்டு என்ன செய்யணும், ஏதாவது ஒரு இனிப்பு சார்ந்த பாயசம், ஏதோ ஒரு ஸ்வீட் வச்சு டெய்லியும் உங்களுடைய ஆத்மார்த்தமாக, என்னுடைய குலதெய்வம் எனக்கு எதுன்னு தெரியல, எனக்கு ஏதோ ரூபத்தில் சொப்னத்திலேயோ சூட்சமமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக என்னுடைய குலதெய்வம் என் வீட்டுக்கு வரணும், என்கிட்ட எனக்கு தெரியப்படுத்தணுங்கக்கூடிய ஒரு வேண்டுதலை மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு இது எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்கிறோம், சங்கல்பம் பண்ணுனா ஒரு பெரிய மளிகை கடை லிஸ்ட்டு மாதிரி சங்கல்பம் வைப்போம். அவனுக்கு அது கிடைக்கணும், இவனுக்கு இது கிடைக்கணும், நான் அதை வாங்கணும், நான் அதை செய்யணும், எனக்கு இதெல்லாம் நடக்கணும்னு பெரிய ஒரு லிஸ்ட்டு வைப்போம். அதெல்லாம் வைக்காமல் என்னுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் மட்டும் வேணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு 48 நாள் அதை செஞ்சு முடித்தோடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் என்ன செய்யணும், அந்த அரளிப்பூ செடியை கொண்டு போய் வச்சிடணும். வச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து 7 உருண்டை மஞ்சளை வாங்கி வீட்டு வாசல்லையோ அல்லது சாமி ரூம்லேயோ வச்சு கட்டணும். இதை செஞ்சுக்கிட்டு வரும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய குலதெய்வம் சொப்னத்திலேயோ அல்லது யார் மூலியமாகவா உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் தெரியாதவர்களால் தெரிஞ்சுக்க முடியும்.